பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்துறது கூட தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு விருந்தில் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்க. அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும். எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்குறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சார், இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் 2 பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார், நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டேயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும்.
அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் 2 இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த 2 பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க 2 பேருக்குமே. இருந்தாலும் பயம். இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை, நான் கேட்டுவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாமுன்னான்னு திட்டி விட்டார். இது என்ன கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா. நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜெபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜெபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான். வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர், உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறார். 2 பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. அவர் வேற யாரோ, இவர் வேற யாரோ. ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எதிர்த்த இருக்கையில். ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்றுது. 2 பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்கு பெட்டியோட கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா, சுமை கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான். 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம். நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம்,
உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை. நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை, அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த முக்கிய விருந்தினர் பேசுகிறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திரிச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி. அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கி காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்ல இருந்து மறைக்குது. அகங்காரம் தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கொடுங்க சார், நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார். வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான். வாங்கிக்கிட்டு பர்ஸை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார்? நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு. அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பர்ஸை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுவிட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் ட்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார். போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகம்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ள சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான். எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா.
நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்தினாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம். திருப்பாவை 7ஆம் பாடல். நாயகப் பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். கீசு கீசென்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே, நல்ல அழகுடையவளே, கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தமக்குள் இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா? பொழுது விடிந்ததை அறியாமல் பேய்த்தூக்கம் தூங்குகிறாயே. நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒலிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர் கடையும் பெரிய ஒலி உன் காதில் விழவில்லையா? உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன், அழகிய வடிவை உடையவன், நமது ஆயர்பாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல வந்த கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன். அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டும் கேளாதது போல் படுக்கையில் கிடக்கிறாயே. இது உன் பெருமைக்கு அழகல்ல, எழுந்து கதவை திற. இது பாடலின் திரண்ட பொருள். கரிச்சான் குஞ்சு, கரிக்குருவி, வலியன், செம்போத்து என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த குருவிகள் ஆனைச்சாத்தன் என்ற பெயருடையவை. அவை ஒன்றோடு ஒன்று கலந்து பேசுகிற போது கீசு கீசு என்று ஒலி எழுப்புகின்றன. பறவைகளுடைய ஒலி கிசு கிசு என்று இருந்தாலும் அது கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லுவதைப் போல பக்தர்கள் காதில் விழுகிறது. ஒரு இயற்கை ஒலியை பாடலில் கொண்டு வந்து காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். இயற்கை எழிலை முழுமையாக படம் பிடிக்கிறார். ஏன்? நேச்சர் இஸ் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் த காட் த அல்மைட்டி. கடவுளின் உடல் மொழி எது என்று கேட்டால் இயற்கைதான் கடவுளின் உடல் மொழி. இந்த உலகம் பல சப்தங்களால் ஆனது. ஆனால் நமக்கு எந்த சப்தம் வேண்டுமோ அதைத்தான் நாம் கிரகித்து கொள்கிறோம். நமக்குரிய சப்தத்தை பிரித்தெடுப்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே. வானொலி பெட்டியில் பாருங்கள், விதவிதமான அலைவரிசையில் பாடல் வரும், நாடகம் வரும், எத்தனையோ வரும், விளம்பரம் வரும். நீங்கள் எதை பிரித்து கேட்கிறீர்களோ அதுவே உங்களுக்குள் போகிறது. அதுபோல் பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு சப்தத்தால் நிறைந்திருந்தாலும் அவரவர்கள் அவரவருக்கு உரிய சப்தத்தைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்கிறாள். கணவன் மனைவி கூட பல வீட்டில் கலந்து பேசுவது இல்லை. ஆனால் இந்த பறவை பட்சிகளுடைய பண்பாடு காலையில் எழுந்தவுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் காலையில் எழுகிற போது மகிழ்ச்சியோடு எழ வேண்டும். நேற்று இரவு தூங்கினோம், அது ஒரு பெரிய விஷயம். இன்று காலை உயிரோடு எழுந்திருக்கிறோம், அதுவும் பெரிய விஷயம். அதனால் மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை கடவுளுக்கு நன்றி சொல்வதைப் போல பறவை பட்சிகள் சப்தஜாலம் எழுப்புகின்றன. அவை பேசின பேச்சரவம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பேச்சு என்பது தெளிவானது, அரவம் என்பது ஒலியை குறிப்பது, ஓசையை குறிப்பது. பெரிய சப்தத்துக்கு அரவம் என்று பொருள் வரும். இவர்கள் தனித்தனியாக பேசுகிறார்கள், மொத்தமாக கேட்கிற போது சப்தம் மட்டும்தான் கேட்கிறது. எதையுமே கூட்டமாக குழப்பிக்கொண்டால் நமக்கு புரிய போவதில்லை. கூர்ந்து தனியாக கவனித்தால்தான் பேச்சு கிடைக்கும், இல்லை என்றால் அரவம் தான் கிடைக்கும்.
பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. இந்த பாடல்ல மோனை பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, அந்த பகரம் மோனையாக அமைந்திருப்பது ஒரு பெரிய அழகு. நீங்கள் உண்மையில் நல்ல விழிப்பில் இருந்தால், காலையில் மகிழ்ச்சியாக இருந்தால், பறவைகளின் குரல் மட்டுமல்ல, அவை தங்கள் சிறகுகளை சிலுசிலுப்பதை கூட நம்மால் கவனிக்க முடியும். அப்படி இவர்கள் அந்த ஆனைச்சாத்தனுடைய ஒலியை கேட்டு மகிழ்கிறார்கள். முதலிலே ஒன்றிரண்டு ஒலி எழுப்பியது, அதனால் கேட்கவில்லை என்று இந்த உள்ளே படுத்திருக்கிறவள் சொல்ல முடியும். அடி ஒன்று ரெண்டு அல்ல, இப்போது அரவம் பெரிதாக கூச்சல் போடுகிறதே, உனக்கு புரியவில்லையா என்ற அர்த்தத்தில் பேசின பேச்சரவம் என்றார்கள். இவள் உறக்கத்தை பேய்ப்பெண்ணே, பேய்போல் தூங்குகிறாயே என்று கேட்கிறார்கள். உண்மையிலே பேயாய் அலைகிறான் என்றுதான் சொல்வார்களே ஒழிய பேயாய் தூங்குகிறான் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரே விஷயத்தில் தீவிரத்தன்மை காட்டுகிற போது என்ன இப்படி பேய் மாதிரி அலையரே என்று பேசுவது வழக்கம். இவள் தீவிரத்தன்மையினாலே, கண்ணன் மீது கொண்ட காதலினாலே இப்படி கிடக்கிறாளா, அல்லது தமஸ் என்கிற தாமத குணத்தின் காரணமாக இப்படி கிடக்கிறாளா? இது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் ஒரு கோயில் குடமுழுக்குக்கு வேலை செய்வார்கள், பேயாக வேலை செய்வார்கள். அந்த குடமுழுக்கு வெற்றி பெறுவதற்கு வேண்டிய வகையில் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். குடமுழுக்கு வேளையில் போய் தூங்கி விடுவார்கள். இந்த உழைத்த களைப்பு காரணமாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது போய் தூங்கி விடுவார்கள். அப்படி ஒருவேளை இன்றைக்கு நோன்புக்கு போகிறோமே, நீ இப்படி தூங்கலாமா? நாயக பெண்பிள்ளாய் முதலில் பேய்ப்பெண்ணே என்று அழைத்தவர்கள் பின்னாலே நாயக பெண்பிள்ளாய் தேசமுடையாய் என்று அழைக்கப் போகிறார்கள். பேய் என்றவுடன் தாழ்வாய் நினைத்துவிட வேண்டாம். பேயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேயனே என்று குலசேகர ஆழ்வார் அருமையாக அதை வேறு ஒரு கோணத்தில் பாடி காட்டுகிறார். இவர்களை எழ ஒட்டாதபடிக்கு செய்வது எது என்றால், அந்த கண்ணன் மீது கொண்ட அளவற்ற காதல் அல்லது பிரேமை ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த ஒரு ஓசையை வர்ணிக்கிறார், இயற்கையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். பெண்கள் தயிர் கடைகிறார்கள். அந்த பெரிய ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைகிற போது அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கிற தாலி, அதுவும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்பார்கள். இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். இளம் வயதிலிருந்தே பெண்களுக்கு தங்க காசு கொடுத்து கொண்டே வருவார்கள். அந்த தங்க காசு தான் பெண்ணுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சீதனம். அவர்களுக்கு தங்கத்தின் மூலம் சேமிப்பு நிகழும். தங்கள் சேமிப்பை காசாக்கி கையிலே வைத்திருப்பார்கள். திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு ஆமைத்தாலி, கொஞ்சம் புடைத்த மாதிரி 2 உருண்டையாக இருக்கும், அதற்கு ஆமைத்தாலி என்று பெயர். அந்த காசும் பிறப்பும் அது ரெண்டையுமே கழுத்திலே கோர்த்து போட்டிருப்பார்கள். மஞ்சள் கயிற்றில் இந்த காசையும் மாட்டிக்கொள்வார்கள். அதன் பிறகு இந்த ஆமைத்தாலி என்கின்ற அந்த உருண்டையான தாலியையும் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி தயிர் கடைகிற போது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு பெரிய ஒலியை எழுப்புகிறது. என்ன டிராமாட்டிக்காக அதை கொண்டு வந்து நம்முடைய கண் முன்பாக காட்டுகிறாள் பாருங்கள். கண் முன்பாக அந்த காட்சி படப்பிடிப்பு போல வந்து நிற்கிறது. காலையில் வெண்ணெய் கடைகிறார்கள். ஏன் தெரியுமா? வெயில் ஏறி விட்டால் வெண்ணெய் உருகிவிடும், கண்ணனும் விட்டு வைக்க மாட்டார். எனவே அதிகாலையிலே கடைய வேண்டும் என்று வெண்ணெய் கடைகிறார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் ஓர் உதாரணம் சொல்லுகிறார். வெண்ணெய் கடைகிறவர்கள் விடியற்காலையில் கடைவார்கள். காரணம், வெயில் வந்து விட்டால் வெண்ணெய் இளகிவிடும். அதுபோல் பக்தி வர வேண்டிய வயது இளம் வயது. உங்களுக்கு வயதாகிவிட்டால் உலகத்தின் வெப்பத்தில் அது உருகி ஓடிவிடும். எனவே இளம் வயதில் பக்தி வெண்ணெய் திரள வேண்டும். காலையில் மோர் கடைவது தயிர் கடைவது போலே என்று பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கருத்து சொல்வார். கை பேர்த்து கடைய முடியல, மலை மாதிரி வெண்ணெய், பார்க்கடல் மாதிரி பானை, எவ்வளவு நேரம் அந்த மத்தை போட்டு உருட்டி கொண்டே இருக்கிறது. கை மாற்றி கை பேர்த்து. காலையிலேயே இந்த பெண்கள் தலையில் பூச்சூடி இருக்கிறார்கள். இவர்கள் குழலுக்கே வாசம் இருக்கிறது. வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. அந்த ஓசையிலே ஒரு அழகு இருக்கிறது. பித்தகோரஸ் கொல்லர் பட்டறையிலே ஏற்படுகிற ஒலியை வைத்துக்கொண்டு அந்த இரும்பின் அடர்த்தி என்ன என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார். அடர்த்தியான இரும்பு வர வர அதை தட்டுகிற அந்த ஒலி ஓசை மாறிக்கொண்டே போகும் என்று சொல்லுகிறார். ஒலி அழகை பற்றி மகாகவி பாரதி ஒரு மனிதனை ஒலியும் ஓசையும் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை குறிப்பிடுகிறார்.
காணப்பறவை கலகலமெனும் ஓசையிலும் காற்று மரங்கள் இடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும் நீலப் பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் மானுடப் பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும் ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும் நெல்லடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சும் ஒலியினிலும் சுண்ணமிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டு கோரஸ் கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டிலும் நாளெல்லாம் நந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவினான் என்று மகாகவி பாரதி பாடுகிறார். இசையினுடைய வலிமை அது. அப்படி ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நீ எங்கள் தலைவியாயிற்றே. நாராயணன் மூர்த்தி எப்பேற்பட்ட வலிமையுடையவன், எப்பேற்பட்ட பெருமையுடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருப்பெயரையும் கல்யாண குணங்களையும் பேசுவதுதான் பாசுரத்தினுடைய நோக்கமே. கேசி என்கிற ஒரு அரக்கனை வென்றவன், அதனால் கேசவன் என்கிற பெயரை பெற்றவன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ராமாவதார காலத்திலே கரதூஷண வதம் முடிந்தவுடனே சீதை ஓடி வந்து கட்டிக்கொள்கிறாள். அப்படி கேசிவதம் நிகழ்ந்தது என்று சொன்ன உடனே நீ கண்ணனை கட்டிக்கொள்வதற்கு எழுந்து வருவாய் என்று பார்த்தால் நல்லவேளை கண்ணனுக்கு ஆபத்து இல்லை என்று நெஞ்சை பிடித்து கொண்டு தூங்குகிறாயா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசமுடையாய், இதான் பெண்களுடைய இயல்பு. எவ்வளவுதான் பெண்கள் மாறினாலும் அடுத்த பெண்ணினுடைய கூந்தல் எவ்வளவு நீளம் என்பதை பற்றி யோசிப்பார்கள். கேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. ஒரு சிறு திருத்தம். தேசமுடையாய் என்றும் ஒரு பாடம் உண்டு. கேசமுடையாய் என்பதை விட தேசமுடையாய் என்ற பாடல் வரியிலே பொருள் ஆழம் சுவை கூடுதலாக இருக்கிறது என்று கருதுவதற்கு இடம் உண்டு. காரணம், அவள் அழகான கூந்தலை உடையவள் என்ற பொருளிலே ஒன்றிரண்டு பதிப்புகளிலே கேசமுடையாய் என்கிற பாடம் இருக்கிறது. ஆனால் தேசமுடையாய் என்ற சொல்லுக்கு பொருள் ஒளியுடையவளே என்பது பொருள். ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது ஒளிதான் பிரதானம், பொன்னின் ஒளி பூவின் வெறி என்று சீதா பிராட்டியாரை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வர்ணிக்கின்றார். கண்ணனுடைய நினைப்பில் எப்போதும் ஒளி உடையவளாக விளங்குகின்றாள் என்ற பொருளிலே தேசமுடையாய் என்கிற பாடம் சுவையான, அழுத்தமான, ஆழமான, பெரும்பகுதி பதிப்புகளில் காணப்படுகிற பாடம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். எட்டாவது திருப்பாவை பாட்டு. உற்சாகமுள்ள ஒரு பெண்ணை உறக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எட்டாம் பாட்டின் உரை. கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவான ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள். எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே, கிழக்கு வெளுத்து விட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். பாவை நோன்புக்கென்ன நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவை நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நடுவில் நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும் சாணூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்று கொன்றவனும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்று அடைந்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை நலனை நமக்கு தருவான். உறக்கத்தை கலைந்து எழுந்திரு என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட பொருள். கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு வெளுத்து விட்டது, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான அருணோதயம் நிகழ்ந்து விட்டது. பண்டைய தமிழ் மரபு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கியல் இருந்தது. இதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு அருமையான பொன்மொழி.
சூரியன் யாரை படுக்கையில் பார்க்கிறானோ அவர்களை வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே விட்டுவிடுகிறான் என்று ஒரு பொன்மொழி உண்டு. மனிதன் நோயின்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விடியல் வேளையிலே சூரியன் வருகிறதற்கு முன்பாக எழுந்து நின்று அந்த சூரியனை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த கிழக்கு வெளுத்தது என்பதை கீழ்வானம் வெள்ளென்று என்று எழுதுகிறார். ஒரு குறிப்பு, இவையெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள். சூரியோதயத்திற்கு முந்தைய வானம் வெளுத்த நிலை. வெளியில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து விட்டதே, உள்ளே நடக்க வேண்டியது நடந்திருக்கிறதா? வெளி அடையாளங்கள் சரியாக இருக்கின்றன, உள்ளே நிகழ வேண்டிய ஆன்ம விடியல் அது நடந்திருக்கிறதா? உனக்கு என்ன அஞ்ஞானமா? இன்னொரு அடையாளம் சொல்லுகிறாள், விடியலுக்கான அடையாளம். எருமை மாட்டை அவிழ்த்து விட்டு விட்டார்கள், மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி போகிறார்கள். ஆனால் மேய்ச்சலுக்கு போவதற்கு முன்பு அதை அவிழ்த்து விட்ட உடனே பனிப்புல் மேய்வதற்கு அனுமதிப்பார்கள். அதுவும் பரபர என்று ஓடிவர் வந்து அந்த பனிப்புல்லை எல்லாம் மேயும். காரணம், பனிப்புல் மேய்ந்தால் பால் நன்றாக இருக்கும் என்பது ஆயர்பாடியினுடைய கொள்கை. ஆண்டாள் அந்தணர் குலத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட அவருடைய இயல்பு ஆயர்பாடியின் உண்மைகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறாள். எருமை சிறுவீடு மேய்வான், சிறுவீடு சின்னதாக விட்டிருக்கிறார்கள், முழுசா விட்டுடலை. அது கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போய் அந்த அவிழ்த்து விட்ட உடனே வந்து வெளியில் இருக்கிற அந்த பனிப்புல்லை மேய தொடங்குகிறது. அறிந்தோ அறியாமையிலேயோ எருமை அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலே ஒரு கிண்டல் இருக்கிறது. ஏன்னா யாராவது அதிக நேரம் தூங்கி கொண்டிருந்தால், என்னடா இப்படி எருமை போல தூங்குறியே என்று ஏசுவார்கள். எருமையே எழுந்து விட்டதே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா? அதில் ஒரு கேலி இருக்கிறது, ஒரு கிண்டல் இருக்கிறது. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், ஓடுது, அது பாட்டுக்கு அது போய் திங்கிறதுக்காக அது பறந்து புறப்பட்டது. மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது 5 லட்சம் குடியில் இருக்கிற அத்தனை பெண்களும் ஒருத்தருக்கொத்தர் உறவு. அவர்கள் எல்லாருக்கும் நோன்பு நோக்க வேண்டும், கண்ணபெருமானை காண வேண்டும், அவன் தரிசனத்தை சென்று அனுபவிக்க வேண்டும், அவனோடு கலவி பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே போக வேண்டும் என்று எல்லோரும் தவிக்கிறார்கள். இறைவனை சென்று சேர வேண்டும் என்று இந்த சபரிமலைக்கு போகிற சில அன்பர்கள் ஒரு வேகத்தோடு புறப்படுவார்கள். அது மாதிரி போவான் போகின்றாரே, அப்படி எல்லாம் வேக வேகமாக எல்லோரும் புறப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு சிலருடைய மனதிலே கோவிலுக்கு போவது என்பது ஒரு டூரிசம் ஸ்பாட் விசிட் என்பது போல மாறி இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அது திருத்தல யாத்திரை. திருத்தல யாத்திரைக்கும் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் விளங்கி கொள்ள வேண்டும். மனதுக்கு மகிழ்ச்சி தருவது டூரிசம், ஆன்மாவுக்கு அமைதி தருவது தல யாத்திரை. அப்படி போவான் போகின்றார், எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். நாங்கள் என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? நிறுத்தி வைத்திருக்கிறோம். போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். பொதுவாக அப்படி புறப்பட்டு விட்டவர்களை தடுக்கக்கூடாது. ஆனால் எங்கள் மனம் வேதனைப்படுகிறது. உன்னை விட்டு எப்படி அம்மா நாங்கள் போக முடியும்? பிரார்த்தனை கூட்டத்தால் நிறைவு பெறுகிறது, ஆனால் தியாகம் தனிமையால் அழகு பெறுகிறது. தியாகம் தான் ரொம்ப முக்கியம் பிரார்த்தனையை விட. நிறைய பிரார்த்தனைகள் இருக்கட்டும், அதை விட தியாகம் அதை விட முக்கியம். நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு விட்டார்கள், அவளை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஒன்று அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. ஒருவரை விட்டு போனாலும் மனம் நிம்மதி அடையுமா? நாம் சாப்பிடுகிறோம், நமக்கு வேண்டிய ஒரு அன்பர், ஐயோ ஒரு வரலையே என்று தவிப்போம் இல்லையா? அதுபோல் கண்ணனை அனுபவிக்கின்ற அனுபவத்திலே ஒருத்தி விட்டு போனாலும் அவர்கள் மனது வேதனைப்படுகிறது. அதனால் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து, உன்னை கூப்பிடுவதற்காக வந்து நிற்கிறோம். ஒரு அழகான வார்த்தை நான் படித்தது, காத்திருப்பதற்கு அதிக பொறுப்பு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்துக்கு காத்திருப்பது என்பதற்கு கூடுதலான பொறுப்பு வேண்டும். கல்யாண பந்தியிலேயே பல பேர் பரபரக்கிறார்கள், கூப்பிடாமலேயே சாப்பிட ஓடுகிறார்கள். ஆனால் இவர்கள் பக்திக்கு போகிற போது கூட ஒருத்தி வர வேண்டுமே என்று காத்திருக்கிறார்கள். பொறுமை உள்ளவர்களே இந்த உலகத்தை ஒளிமயமாக ஆக்குகிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எண்ண வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லுகிறேன், பொறுமை கூட ஒரு வழிபாடு தான். பொறுமை கூட ஒரு உயர்ந்த வழிபாடு தான். வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல பொறுமை என்பது, வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல, பொறுமையே ஒரு பெரிய வழிபாடு. கடைசி மாணவனுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறவரே நல்லாசிரியர். அதுபோல் உன்னை விட்டு போக எங்களுக்கு மரம் வரவில்லையடி அம்மா, அதனால் உனக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ வந்தால் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய். சாதாரணமாகவே இளம்பெண்கள் எப்போவுமே சிரித்தபடி இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துல சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்.
விஞ்ஞானத்திலேயே ஆண் மூளை பெண் மூளையை பற்றி பிரித்து வைத்து சொல்கிறார்கள். ஆணினுடைய மூளையிலே பேசுவதற்கான பேச்சு மையம் என்பது மிக குறைவு. ஆனால் பெண்ணினுடைய மூளை அமைப்பிலே பேசுவதற்கான மையம் என்கிற அந்த தன்மை கூடுதல். மொழி வளம் என்பது ஒரு பெண்ணுக்கு எளிமையாக வரும். மொழி வளம் என்பது ஆண் பருவமடைய அவனுடைய பேச்சிலே அது வராது. கோதூகலமுடைய பாவாய், எப்போதும் உற்சாகமாக இருக்கிறவள். பாடிப்பறை கொண்டு, என்ன பொருள்? நாம் போய் பாடினால் அவன் பறை நமக்கு தருவான். இதற்கு வெளிப்படையான பொருள் நோன்புக்குரிய அந்த மண்ணினால் செய்யப்பட்ட தோல் கருவியாகிய பறை. ஆனால் ஆழத்தில் பார்த்தால் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பெற வேண்டியது முக்தி. அந்த முக்தியை தரக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா அவன். அதனால் அவனை பாடுவதால் நாம் பறை கொள்ளலாம். மாவாய் பிளந்தானே, குதிரை வடிவத்திலே ஒரு அரக்கன் வருகிறான். அவனுடைய வாய் பிளந்து அவனை கண்ணபெருமான் கொல்லுகிறான். மா விலங்கு, வாய் பிளந்தானே. இந்த திருக்குறளில் கூட ஒரு குறள் வரும், மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார். அதை கவரி மான்னு படிப்பார்கள். இல்லை, மானா விலங்கு, பனிமலையில் இருக்கிற விலங்கு. அது ஒரு வகையான குதிரை, யாக். அது என்னன்னு கேட்டால், அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் ரோமம் நீங்கி விட்டுதுன்னு வச்சுங்க, அந்த குடலில் அதால் வாழ முடியாது. மா என்பது ஒரு வகையான விலங்கு. மா வாய் பிளந்தானே, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தா அசுரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், மோதி மோதி சாகிறார்கள். முஷ்டிகன், சாணூரன், இந்த கண்ணபெருமானுடைய கதைகளையெல்லாம் இங்கே சொல்லுகிறாள். பக்தி உலகத்தினுடைய சிறப்பே தான் எதை விரும்புகிறோமோ அந்த பரமாத்மாவின் வரலாறுகளை பரிமாறி கொள்ளுதல். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், கடவுள் நம்மிடத்தில் வருவதற்கு தயாராக தான் இருக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் நிற்கணும். நம்மளை பார்ப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நீ 4 அடி எடுத்து வைத்தால் 40 அடி எடுத்து வைப்பதற்கு, 4000 அடி எடுத்து வைப்பதற்கு கடவுள் தயாராகவே இருக்கிறார். உண்மை அது. ஆனாலும் ஒரு மரியாதை கருதி நாம் சென்று சேவிக்க வேண்டும். சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அவர் நம்மளை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். அதில் அந்த அழகு பாருங்க, மாவாய் பிளந்தானே என்பதற்கு எதுகையா ஆவா என்று. அதாவது நீ வந்துட்டியா, வா வா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மகிழ்ச்சியுடைய ஒரு பெண், அவளும் சேர்ந்து சென்றால் மட்டுமே இறை அனுபவம் என்பது பூரணமாகிறது. ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது என்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவான். இந்த காலத்தில் தான் கோயிலில் ஒன்றை பார்க்க விட மாட்டேன், என்ன பார்க்க விட மாட்டேன், நான் ஒன்றை மறைப்பேன், நான் பெரிய விஐபி, இப்படி பலவிதமான மனோபாவங்களில் சுவாமி தரிசனம் மாறி போய் விட்டது. ஆனால் உண்மையான பக்திக்கு அடையாளம் வா நீ வந்து பார், வா நீ வந்து பார். ஆக எல்லோரும் வர வேண்டும் என்ற அந்த தவிப்பு இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது.